தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. எங்க இருந்தாலும் ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஏசையான்னு கூப்பிடுங்க. நன்றி ஐயா, ஏசையா, ஸ்தோத்திரம் ஐயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைதானம் முழுவதும் ஜனங்களை நான் பார்க்கிறேன். எல்லா இடங்களிலும் ஜனங்கள். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். தேங்க்யூ சொல்லுங்க. ஜீசஸ் நேம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. 25 ஆண்டுகள் வாழ வைத்த தகப்பன் இன்னும் பல ஆண்டுகள் சபையை, ஊழியத்தை வளர வைப்பார், வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஒரு மனமாய் நன்றி சொல்ல சொல்ல எதிரி செயலிழந்து ஓடுவான். அவர்கள் துதி செய்ய தொடங்கிய உடனே எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அருமையான இந்த ஊழியம், மகாதாரா தேசத்தை ஆசீர்வதிக்கிற ஊழியம், இந்த பகுதியை ஆசீர்வதிக்கிற ஊழியம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நே மகாதாரே கபா சேதரே கபரோதோரோ லோரோ கபா லேக மகா ஷதகா. தம்பிக்கு ஒரு மைக் கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. ஷேகபா. இங்க கீழே வந்துருவேன். தீமகதரல ரக்கமகா சேதரே கமகதரல ரக்கபரா கோரக்க மகதரல ரக்கமகா லேரே கமுகோ ஷேதேக பகதரல ரக்கபா லே பகதுரோ லோரோ. அந்நிய பாஷை ஆமென் பேசுங்க. சபையார் எங்கிருந்தாலும் சரி, ராஜாவை உயர்த்துங்கள், தேவனை உயர்த்துங்கள். நிமனாலோ ரோகமா காஷதே கமகா லேக்கமகதரல ரக்கபா லேக்கமகதரல ரக்கபா லே மமமகதரலோர. தேங்க்யூ அப்பா. உடைய வல்லமை மைதானம் முழுவதும் இறங்கட்டும், ஆலயத்தில் இறங்கட்டும். ஆலயம் எங்கிலும், மைதானம் எங்கிலும் ராஜாவின் மகிமை, மகிமையின் மேகம் இறங்கட்டும், மகிமையின் மேகம் இறங்கட்டும். சாலமோன் ஆலயம் மகிமையின் மேகத்தால் நிரப்பப்பட்டது போல ஜீசஸ் நிரம்பட்டும். சபை, என் ஜனம் நிரம்பட்டும். ஹல்பன் மகதரல ரக்கபகா ஏபரகபா. ஸ்தேவான் வல்லமையில் நிறைந்து பெரிய அற்புதங்களை செய்தது போல இந்த ஊழியம், இந்த ஊழியக்காரன் வல்லமையால் நிரப்பப்பட்டு இன்னும் பெரிய அற்புத அதிசயங்கள். தேங்க்யூ அப்பா. நிரப்பப்பட்டும், நிரப்பப்படுகிற அனுபவம். தேங்க்யூ அப்பா. சபையாருக்கு எங்கள் ஊழியத்துல இன்றும் என்றும் எப்போதும் ஹல்லேலூயா நிரப்பப்பட ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட் ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆவியினால் நிரப்பப்பட்ட யோவானை போல ஹல்லேலூயா. எங்கிருந்தாலும் துதியுங்கள், எங்கிருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். ஆலயத்தில் மட்டும் அல்ல, மைதானத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் நாம சொல்ல சொல்ல ஒரு வல்லமை உங்களை நிரப்பட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமை. ஏசையா, ஏசையா, ஏசையான்னு கூப்பிடுறப்பா. விடாதீங்க, விடாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசையா, 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 ஏசையா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. 25 ஆண்டுகள் எங்களை போஷித்தவரே,
வழி நடத்தினவரே, மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா நடத்தினீரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயான்னு சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே அப்பா நன்றி பலி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஜீவனாலெல்லாம் ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தி ஐயா, ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, ஒரு குறைவின்றி உடல் சுகம் தந்து வழி நடத்தி வந்தீரையா, உடல் சுகம் தந்து உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. ஒரு மனமாய் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, ஏ மகுதரா லேக்கர பகதரலரா சீக்க பகதரலரா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஹல்லேலூயா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீர் செய்த அல்பர்க பகதரா, எஸ் லார்ட், முடியாதியா, ஆமென். நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே. தேங்க்யூ அப்பா, நன்றி பலி. ஏமே அதிகாலை நேரம், க்ளோரி ராஜா, தட்டி எழுப்பி துப்பி புது கிருபை தந்தி, ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் சொல்ல வைத்தீரையா ராஜா. ஓ எல்லாரும் சேர்ந்து 25 ஆண்டுகளுக்காக நன்றி. Glory, 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 ராஜா நன்றி ராஜா. எல்லாரும் ஹல்லேலூயா, glory, நன்றி ராஜா, இயேசு ராஜா.
இயேசு ராஜா, ராஜா நீ செய்த அல்பன் மகுதரா ஏ பரமகம் சேதரே நன்றியப்பா. ஏறெடுப்பே லிமகதரோ தேங்க்யூ அப்பா. நாங்கள் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க தெளிவா. ஆண்டவர் சங்கீதம் 115:15 இன்றைக்கு தேதி 15 அல்லவா? 115:15 வானமும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சபையே, கர்த்தர் சொல்லுகிறார், வானமும் வானத்தையும் பூமியையும் படைத்தவராகிய கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வானமும் பூமியையும் படைத்த கர்த்தராலே இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதுல அந்த 12ஆம் வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழியத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. மறவாமல் நினைக்கிறார். மறவாமல் நினைக்கிறவர் இந்த ஊழியத்தை நினைக்கிறார். ஆமென் சொல்லு. உங்களை நினைக்கிறார். அதனாலதான் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. இடம் போதாமல் மைதானத்தில் ஒரு பெருங்கூட்டமே கூடி இருக்கு. உங்களை நினைக்கிறார் என்று நம்புறவங்க எல்லாம் கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, மைதானம் முழுவதும் மிகப்பெரிய கூட்டம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைக்கிறார். மகனே, மறவாமல் நினைக்கிறார். நீங்கள் பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். யாக்கோபே, இவைகளை நினை. இஸ்ரவேலே, நீ மறக்காதே. நீ என் தாசன் ராஜன், நீ என் தாசன் ராஜன், நீ என் தாசன். நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ராஜன், இப்படி வாங்கல, கொஞ்சம் உங்க முகத்தை அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி கோச்சிக்கிறாம அப்படி வந்து ஒரு சேரை போட்டு அப்படி நேரம் உட்காந்தீங்கன்னா எனக்கு ஒரு பலனா இருக்கும். அந்த சேரை போடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தான் நான் பிரசங்கம், அவருக்கு தான் உற்சாகப்படுத்த வந்திருக்கிறேன். அதோட உங்களையும் உற்சாகப்படுத்த வந்திருக்கிறேன். அப்படி போட்டீங்கன்னா ஹல்லேலூயா. கோச்சிக்கிறாம. நன்றி ராஜா, இயேசு ராஜா. க்ளோரி. தேங்க்யூ ராஜா. ஆமென். ஆமென். நன்றி ராஜா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்லா 25 ஆண்டுகளுக்காக நன்றி இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த எங்கள் ராஜனுக்கு நீங்க செய்த நன்மைகள், இந்த சபைக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஊழியத்துக்கு நன்றி பலி. என் ஜீவனா நினைத்திருக்கிறார். God has remembered அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அதனாலதான் 4 முறை வருது. அவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்.
சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறார். வந்திருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஊழியம் செய்கிறவர்களையும் விசுவாசிகளையும் ஆசீர்வதிக்கிறான்னு கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா glory ஏசையா நாமத்தை சொல்லுங்க. ஏசையா glory 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 ஏசையா மகிமை 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 ஏசையா உம்மாலாகும் எல்லா ஆனதா அற்புதம் நடந்திருக்கா? உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும். ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார். சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இந்த 14ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார். ராஜா மாஸ்டர் உங்களை வர்த்திக்க பண்ணுகிறார். உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும். பிள்ளைகள்னா சபதா. ஒரு 4 பிள்ளை மட்டும். இந்த பிள்ளைகளை கைதடுங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார். பெருக பண்ணுவார். இன்கிரீஸ் சபகதரலர. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராலே வருகிற ஆசீர்வாதம். இப்ப இருப்பதை விட 1000 மடங்கு இந்த ஊழியம் பெருகுமா? கைவிழி சொல்லியா? கைதட்டி ஆமென் சொல்லு. ஹalleluya. அவருடைய ஆசையை பத்தி எல்லாம் 30,000 பேர். இன்னும் எவ்வளவு பேர் ராஜன்? 30,000 பேர் இருக்கிறப்பல ஒரு மேகா சர்ச் வரணுமா? ஆசை தோசை வந்துரும். கைதட்டுங்கயா. ஏசையா 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 ஏசையா. ஒரு உண்மையான ஊழியம் என்றால் என்னன்னா திருப்தி அடையாது ஊழியத்துல. அதுதான் உண்மையான ஊழியர். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு காரியம் செய்து அவருக்கு திருப்தி இருக்கிறா? இன்னும் 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 கைதட்டுங்க. இன்னும் 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 பெரிய காரியம் செய்யணும் தேவனுக்காக. இன்னும் இன்னும் இன்னும். அதுதான் உண்மையான ஊழியம். ஒரு சல்யூட் அடிப்ப. உண்மையான ஊழியரே இயேசு தாசனே, எங்கள் ராஜனே, இயேசு தாசனே, உங்களுக்கு ஒரு சல்யூட். அடியா சல்யூட் அடியா சல்யூட். ஹalleluya. ரிம்மா கத்தர்ல அன்னிய பாஷை பேசி பெருக பண்ணுவான். நீக்கபகதரலரா. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹalleluya. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க ஆராதனை. இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக. அல்பன்கபகா விஷனை கொடுத்த ஒரு ப்ரொவிஷனை கொடுக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? விஷன் தரிசனம் கொடுக்கிறவர். அதற்கான எல்லா பொருளாதாரமும் ஆட்களையும் கொடுக்கிறார். ஹalleluya. கர்த்தர் இந்த ஊழியத்தை மறவாமல் நினைக்கிறார். இதுதான் என்னுடைய செய்தி இன்றைக்கு. ஹalleluya. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலேயே வேதம் சொல்லுகிறது, God remembered Noah. சொல்லுங்க, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுங்க. ராஜன் மறவாமல் நினைத்தீரையா,
நிறையா மனதார இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினாரா? ஆமென் சொல்லுங்க. இரவும் பகலும் 25 ஆண்டுகள் நடத்தினீரே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. Glory, all glory. ராஜா, நன்றி ராஜா. Glory, ராஜா. Glory, ராஜா. Jesus, ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. சந்தரல ரக்கபகராஜா. ஜீசஸ் சொல்லுங்க. நோவாவையும் அவரோடு பேழையில் இருந்த காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நோவாவையும் அவரோடு கூட சபையில் இருந்த அனைவரையும் நினைவு கூர்ந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. கைதட்டுங்க பார்க்கலாம். அப்படின்னா ராஜனையும் அவரோடு இந்த சபையில் இருக்கிற உங்களையும் இன்றைக்கு வந்திருக்கிற மற்றவர்களையும் கூட கர்த்தர் நினைத்தருளினார். மறவாமல் நினைக்கிறார். அதனால ஒரு காற்றை வீச செய்தார். கைதட்டுங்க. காற்று வீசுதா? தேவ சமூகமாகிய காற்று, ஆவியானவராகிய காற்று, காற்று, பெருங்காற்று, கர்த்தர் காற்று இந்த ஊழியத்தில் வீசுகிறது. வீசுகிறது. காற்று வீசியது. ஜலம் அமர்ந்தது. தண்ணீர் அமர்ந்தது. அந்த ஊழியத்துக்கு எதிரான எல்லா தண்ணீரும் அமர்ந்து போ. ஊழியத்துக்கு எதிரான எல்லா தடைகளையும் இல்லாமல் போ. காற்று வீசட்டும். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. காற்று வீசுகிறது. அதுதான் ஆவியானவராகிய காற்று. இதுவரை இல்லாத காற்று, பெரும் காற்று இந்த ஊழியத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அனுப்புகிறார். பெரும் காற்றை அனுப்புகிறார். இந்த ஊழிய பாதையிலே பெரும் காற்று இந்த அளவுக்குன்னா கர்த்தரால் அனுப்பப்பட்ட மேல் காற்றா. யாத்திராகமத்துல 10:19 இப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசே விண்ணப்பம் பண்ணும்போது அங்கே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். நம்புறீங்களா? நாமெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். 25வது ஆண்டில விண்ணப்பம் பண்ணுகிறங்க. கை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறோம்ப்பா. இந்த ஊழியம் வளரணும். இதுல வேண்டாத வெட்டு கிளிகள் எல்லாம் வெட்டப்படணும். வேண்டாத வெட்டுக்கிளிகள் எல்லாம் வெட்டப்படணும். கை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுங்க. வெட்டுக்கிளி ஊழியத்தை அழிக்குதா? பாழாக்குதா? சோர்வு கொண்டு வருதா? அது அழிக்கப்படணும். அதுக்கு தான் மோசே விண்ணப்பம் பண்ணினா. அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. மகா பலத்த மேல் காற்று. மகா பலத்த மேல் காற்று இந்த ஊழியத்துல கர்த்தர் வீச செய்கிறார். ஊழியத்துல கர்த்தர் வீச செய்கிறார். அதனால் நடப்பது என்ன? அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. கடல்ல போய் தள்ளி போடு. சொல்லுங்க. வெட்டுக்கிளிகளை கர்த்தருடைய காற்று அடித்து சென்று கடலிலே இல்லாமல் போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா glory. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். வெட்டு கிளிகள் அடித்து செல்லப்படுகின்றன. ஆமென். இதெல்லாம் மகன சோர்வுக்குள்ளாக்குற காரியங்கள் எல்லாம் அடித்து செல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். உங்க வாழ்க்கையில வேண்டாத வெட்டு கிளிகள் எல்லாம் அடித்து செல்லப்படுகிறதுன்னு சொல்லி விசுவாசிங்க பார்க்கலாம். வேண்டாத வெட்டு கிளி, வியாதி உங்களை வெட்டுகிறதான் கிளி, வெட்டுகிறதான் பிசாசானவன், கொல்லவும் அழிக்கவும் வேதனைப்படுத்தவும் வருகிற அந்த வேண்டாத கிளிகள், வெட்டு கிளிகள் இல்லாமல் போவதாக என்று நான் ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில ஜீசஸ் ஜீசஸ். ஒரு பக்கம் வெட்டுக்கிளி அடித்து செல்லப்படுகிறது, அது இன்னொரு பக்கம் காடைகளை கர்த்தர் அடித்து கொண்டு வருகிறார். இன்னொரு காற்று, கர்த்தரிடமிருந்து ஒரு காற்று வருகிறது. யாத்திரா எண்ணாகமம் 11:31, எண்ணாகமம் 11:31 கர்த்தருடைய காற்று, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய காற்று, கர்த்தருடைய காற்று ஆத்துமாக்களை அடித்து கொண்டு வருகிறது. ஆத்துமாக்களை அடித்து கொண்டு வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று சபையை தேடி ஆத்துமாக்களை கொண்டு வருகிறது. ஆத்துமாக்களை கொண்டு வருகிறது. இந்த 25வது ஆண்டில் புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் தம்மிடத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்புகிறார். அது ஜனங்களை கொண்டு வந்து சபையில சேர்க்கிறது. அதற்காக நன்றி அப்பா. யெசையா யெசையா யெசையா, எல்லா கோயர் சொல்லுங்க பார்க்கலாம். யெசையா, glory 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 glory. Thank you அப்பான்னு சொல்லுங்க. மகனுடைய விஷன் 30,000 பேர், ஆளு 30, 50,000 பேர். சார் நான் குறைச்சிட்டேன் பாருங்க. இவர் பெரிய மகா விஷன் பாருங்க எப்படி 50,000 பேர். காற்று கொண்டு வருமா? காற்றடிச்சா ஹல்லேலூயா காடைகள் வரும். அப்படி விசுவாசிங்க பார்க்கலாம். 50,000 பேர். ஹல்லேலூயா. ஒருவேளை அடுத்த 25க்கு பிறகு 50வது ஆண்டு விழா கொண்டாடும் போது 50,000 ஆத்துமகள் இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கை தட்டுங்க பார்க்கலாம். யெசையா 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 அப்படி அந்நிய பாஷை பேசி ராஜாவை கொண்டாடுவோம். இது ஒரு கொண்டாடுகிற நாள். 25வது ஆண்டு கொண்டாடுவோம். ராஜாவை பாடி கொண்டாடுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே. க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா, க்ளோரி, துதிப்பேன் துதிப்பேன். கொண்டாடுங்க, கொண்டாடு சபையே, சபையே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். Thank you அப்பா, thank you அப்பா. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்று
இன்று ஆனந்தம். சொல்லுங்க, இயேசு உண்மைதானே? என்ன ராஜன் சொல்லுங்க, இன்று ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே glory 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 துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. glory 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 உன்னதர் மறைவில் glory வல்லவர் நிழலில் glory என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அத கீழே வைங்களேன். தேவனை நோக்கி அவனை கொடுங்களேன். வச்சுக்கிறார் பைபிளை. சொல்லுவே. பைபிள் வச்சு உங்களுக்கு ஹல்லேலூயா. கவனிங்க, அவர்தான் இன்னைக்கு ஹீரோ. அவரை கவனிங்க. ஹல்லேலூயா. ஹீரோவை மறந்து ஆனந்தமே. glory ஹல்லேலூயா. ஆனந்தமே. glory ஹல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே. thank you அப்பா. glory Jesus Jesus. ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா அப்படி கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஏசையா ஏசையா கூப்பிடுங்க கூப்பிடுங்க. glory 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 ஏசையா glory glory ஜீசஸ்னு சொல்லுங்க. ஏசையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து சொல்லுங்க. இந்த நாமம் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இந்த நாமத்தை அடிக்கடி சொல்லுங்க. ஏசையா. அந்த நாமம் தான் இந்த பிள்ளைய உயர்த்தி இருக்கு. எப்படியோ இருந்த இந்த குடும்பம், இந்த மகன் இன்றைக்கு எப்படியோ இருக்கிறாரா? அந்த இயேசுவின் நாமம் தானா? கை தட்டுங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இந்த உயர்வை கொண்டு வந்தது. இந்த உயர்வை கொண்டு வந்தது. தேங்க்யூ அப்பா. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவர் நிழல்ல இருக்கிறோம். அதனாலதான் வாதை உன் வீட்டை அணுகாது, கொல்லாப்பு நேரிடாது. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீதிமானோ பாடி பாடி மகிழ்கிறான். ஹல்லேலூயா. 25 ஆண்டு இந்த நிறைவுல பாடி பாடி மகிழ்வோமா? கைதட்டுங்க. பாடி பாடி மகிழ்வோமா? மகிழ்வோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா. கர்த்தர் மறவாமல் நினைக்கிறார். அதுதான் என்னுடைய ஆண்டவருடைய ஏக்கம். சொன்னது உங்களை நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தை நினைக்கிறார், உங்களை நினைவு கூறுகிறார். இந்த ஊழியத்தை நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அடுத்து அந்த ஆதியாகமத்திலேயே இன்னொரு இடத்துல 29:19 ஆபிரகாமின் பொருட்டு சொல்லுங்க. ஆபிரகாமின் பொருட்டு லோத்துவை நினைவு கூர்ந்து அந்த அழிவில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். லோத்துவை சோதோம் குமாரா அந்த பட்டணம் அழிக்கப்படும் போது வெளியே கொண்டு வந்தாரா? யாரின் பொருட்டு? ஆபிரகாமின் பொருட்டு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, 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 ஏசையா,
ஏசையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தெளிவாக சொன்ன இந்த ஊழியத்தை நினைவு கூர்ந்து, இந்த மகனை நினைவு கூர்ந்து, உங்களை நினைவு கூர்ந்து சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா லோத்து, ஆமென், உங்களுடைய சொந்தங்கள் உங்கள் சொந்தங்களை எல்லாம் அழிவில் இருந்து காப்பாற்ற வல்லவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். காப்பாற்ற வல்லவர் உங்களின் பொருட்டு இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி பரலோகம் கொண்டு போக கர்த்தர் உங்களை நினைக்கிறார். ஏசையா ஏசையா, thank you அப்பா. சிக்கபகதர ரகபகதர ரகபக ஏ பகதரா ஏ பகதரா கபா சிக்கபகதர ரகபகதர ரகபகா. 19 நான் 29 சொல்லணும். 19 ஆதியாகமம் 19:29. சாரி, தப்பா சொன்னோம். 19:29 சொல்லுங்க. 19:29 எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 19:29 ஆதியாகமம். சாரி, ஆமென் சொல்லுங்க. நினைவு கூர்ந்ததுனால காப்பாற்றினார். இந்த பகுதி இவருடைய ஆசையால் அந்த மலையில நின்று ஜெபித்ததை கண் கலங்க வைத்தது. எவ்வளவு நாட்கள் ஜெபித்தாரோ, இந்த மலையில் நின்று ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் இப்பயே பாக்குறீங்கல்ல, இனிமேலும் அதிகமா பாப்பீங்க. கைதட்டுங்க பார்க்கலாம், கைதட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. உங்களை நினைவு கூர்ந்து இந்த பகுதியை காப்பாற்றுவார், இந்த மாவட்டத்தை காப்பாற்றுவார். அப்படி கை தூக்க. மாவட்டத்தை காப்பாற்றுவார், இந்த மாநிலத்தை காப்பாற்றுவார், ஏன் இந்த தேசத்தை காப்பாற்றுவார், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா, தேங்க்யூ அப்பா. ஏசையா ஏசையா ஏசையா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை. Thank you அப்பா. We worship you அப்பா. எல்லாரும் கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you அப்பா. அன்பு கூறுவே வெரி குட். தேங்க்யூ. அன்பு க்ளோரி க்ளோரி ஜீசஸ். பாடுங்க. நீதிமானோ பாடி மகிழ்வான், உம்மை முழு உள்ளத்தோடு. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை ஆராதனை glory glory. ஆராதனை ஆராதனை. இதுதான் எக்காலம். ஆமே சொல்லுங்க. எக்காலம். எக்காலம் 10:8 எண்ணாகமத்துல இருக்கும். அவர் எக்காலம் ஊதும்படி
ஆசாரியர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆசாரியர்கள்னா நாம தான் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் 10:8 கையை தட்டு. 10:8 என்னாகமா? 10:8. ஆமென். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக் கடவர்கள். எக்காலம் ட்ரம்பட்ட ஊதக்கடவர். ட்ரம்பட் இல்ல, பரவாயில்ல, இதுதான் ஊதக்கடவர்கள். ஆமா, இது நித்திய கட்டளை. நித்திய கட்டளை. நம்ம எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஊதிக்கிட்டு இருக்கிறோம். பாடும் போதெல்லாம் ஊதுறோம். கை தட்டுங்க. பாடினா ஊதுறோம். பாடினா ஊதுறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய கட்டளை. நித்திய கட்டளை. அன்னைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, நீ பூரிகைகளை செய்யி, அதை ஊது அப்படின்னு. இன்றைக்கு நமக்கு பூரிகைகளை செய்ய வைக்கல, நம்ம வாய் தான் பூரிகை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பூரிகையை அவரே செஞ்சு வச்சிட்டாரு உடல்ல. கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம செய்ய தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கு. பூரிகையில ஊதுங்க பார்க்கலாம். ஏசையா ஊதுங்க, 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 ஊதுங்க. இன்னொரு விஷயம். கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா. எல்லாம் உற்சாகமா கைதட்டி ஹல்லேலூயா. அப்போ அந்த 10:9 அந்த 10:8 அடுத்து 9 ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ உங்கள் தேசத்தில், உங்கள் தேசம், அதுதான் இந்த தேசம், உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக, உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக, சத்துரு துன்பப்படுத்துகிறான் உங்க உடலை, உங்க வீட்டை. விரோதம். யுத்தத்துக்கு போகும்போது யுத்தம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் சத்துருவோட யுத்தம் நடக்குது. பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். யுத்தத்தின் மத்தியில உங்கள் வாயாகிய இந்த பூரிகையை எப்படி ஊதணுமா? பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். ஏசையா, ஏசையா. Thank you அப்பா. ஏசையா ஊதுங்க பார்க்கலாம். அழகு, அழகு, அழகு. ஏசையா. Glory, 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 glory. அப்படி ஊதும் போது என்ன நடக்குது? அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு. ஆமென். இதுதான், நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள். நினைவு கூறப்படுகிறீர்கள். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது, அப்பொழுது கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து, நினைவு கூர்ந்து உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பகைவராகிய சத்துருவின் போராட்டத்திலே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கைதட்டுங்க. காப்பாற்றப்படுவீர்கள், 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 காப்பாற்றப்படுவீர்கள். ஆமென். கைதட்டு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஊதுங்க பார்க்கலாம். ஏசையா, ஏசையா. Glory, glory, glory. இன்னொரு விஷயம். ஏசையா. Glory, 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 glory. உம்மாலாகும் எல்லாம். சொல்லுங்க, சொல்லுங்க. 50,000 ஆத்துமாக்களை கொண்டு வர உம்மாலாகும். அவ்வளவு பெரிய மேகா சர்ச்ச கட்ட உம்மாலாகும். அகிலம் அனைத்தையும் ஆமென் சொல்லுங்க. அகிலம். Thank you அப்பா. ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், எதுவும் இல்லை. சொல்லுங்க, சொல்லுங்க. Glory. ஆகாதது எதுவும்.
கோலும் கையுமாக விளைக்க சென்றார். யாக்கோ பெருக செய்தாரா? சொல்லுங்க. கோலும் பெருக செய்தாரா? சொல்லுங்க. விஷனை கொடுத்து ஒரு ப்ரொவிஷனை கொடுப்பீங்க. Glory. ஆகாதது ஆகாதது. Glory. Amen. Thank you, Appa. Amen. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதைவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. ஜீசஸ், thank you, அப்பா. சொல்லுங்க. உம்மாலாகும் ராஜா ராஜா ராஜா. நான் விசுவாசிக்கிறேன், ராஜன் வார்த்தையாலே இந்த ஊழியத்துல ஒரு குடும்பமும் வறுமையில வாடாது. ராஜனின் வார்த்தையாலே ஒரு குடும்பம் கூட கடனா இருக்காது. சொல்லு கைவிழி ஆமென் சொல்லியா. எலியா சொன்னா இவர் என்ன சாதாரணவரா? அந்த எலியோட ஒரு புலியாத்தான் நிற்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா. க்ளோரி க்ளோரி. வார்த்தையின்படி ஆகட்டும். ஏசையா இந்த ஊழியத்துல ஹல்லேலூயா பங்கு பெறுகிற ஒருவர் கூட கடனா இருக்க போறதில்லைன்னு சொல்லி இந்த சபைக்கு வருகிற ஒருவர் கூட ஆமென் சொல்லுங்க. வரப்போற நாட்களை நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க. வறுமையில இல்ல, கடனா இல்ல, கொடுக்கிற கோடீஸ்வரர்கள் என் சபையில் இருக்கிறாங்க நீ சொல்லுவ. ஏசையா ஏசையா. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. உம்மாலாகும் எல்லாமாகும் சொல்லுங்க. Thank you, அப்பா. சொல்ல சொல்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த தொழு நோயாளி குஷ்ட ரோகி சொன்னானே, உம்மாலாகும் சொல்லுங்க. உம்மாலாகும் உம்மாலாகும். அவனுடைய ஜெபம் சிம்பிள் பிரேயர். நீர் விரும்பினால் என்னை சுகமாக்க உம்மாலாகும். சத்தம் போட்டு சொல்லியா. சத்தம் வர மாட்டேன். அப்புறமா டீ வாங்கி தந்துடுறேன். சத்தம் போடு. அல்லேலூயா. சவுண்ட் பத்து. தேங்க்யூ அப்பா. ஒரு சிம்பிள் பிரேயர். உம்மாலாகும். அது தேவனை அசைத்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ராஜாவை அசைத்தது. மனது உருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தாரா. அந்த தொழு நோயாளிக்கு சொல்லுங்க. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தீரே ஐயா. அதிசயம் செய்தீரே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு. Thank you அப்பா. Thank you அப்பா. என்று சொல்லி சுகமாக்கினீ. என்று சொல்லி சுகமாக்கினீ. பிரேயர் உம்மால் ஆகும் என்று சொன்ன அந்த ஜெபத்திற்கு பதில் ராஜா மனது உருகினார். ஆமென் ஆமென். உம்மால் ஆகும் என்று சொல்ல சொல்ல நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்கள் மேல மனது உருகி உங்கள் தனிப்பட்ட
உங்க உடல் இருக்கிற வியாதியை நீக்கி கொண்டு இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா Thank you, அப்பா. Jesus. Glory. Glory. உம்மாலாகும் எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க. உம்மாலாகும் உம்மாலாகும் Thank you, அப்பா. நன்றி ராஜா. ஜீசஸ் ஜீசஸ் ஹalleluya. நல்லா ஸ்தோத்திரப்பட்டு தொடர்ந்து சில நிமிடங்கள் தான் உற்சாகப்படுத்தி வீடு செல்லணும். கர்த்தர் உங்கள் மறவாமல் நினைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நீ கொடுத்துட்டே இரு, சவுண்ட் வந்துட்டே இருக்கட்டும். தேங்க்யூ. அருமையான அந்த மியூசிக் செட்டுக்காக ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். அழகா இருக்கு. கொயருக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. மறவாம அதே ஆதியாகமத்துல 30ஆம் அதிகாரம் 22 கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 30:22 ராகேலை நினைந்தருளினார். ஆமென். ஆமென். செவி கொடுத்தார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆமென். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஆமென். நிந்தையை நீக்கிவிட்டார். நிந்தையை நீக்கிவிட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நினைக்கிறார். உங்களை நினைக்கிறார். உங்கள் நிந்தையை நீக்கிவிட்டார். உங்கள் நிந்தையை நீக்கிவிட்டார். அதனால இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப் என்று பெயரிட்டார். அப்போ என்ன நடக்குது? கர்த்தர் நினைத்து யோசேப்பை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் அந்த யோசேப் சாதாரணவர் அல்ல, தேசத்தையே ஆட்சி செய்த ஒரு ஆளுநர். கைதட்டுங்க. ஆட்சி செய்த ஆளுநர். ஆட்சி செய்த ஆளுநர். அப்ப இந்த சபையிலிருந்து அதிகாரிகள் வருவார்கள் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். கைதட்டுங்க. இந்த சபையை நினைவு கூர்ந்து இங்கிருந்து அதிகாரிகள் ஆட்சி செய்கிறவர்கள், ஹalleluya, கலெக்டர்ஸ் வரலாம், எம்எல்ஏ எம்பிக்கள் வரலாம், அரசியலிலே ஆட்சி செய்கிறவர்கள் வருவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா 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 Thank you, அப்பா. ஒரு சபை வளர்ச்சிக்கு இன்னொரு காரியம், சாதாரண மக்கள் மட்டும் இல்ல, மேன் மக்கள், அரசியல்வாதிகள், பெரும் பெரும் செல்வந்தர்கள், தொழில் அதிபர்கள் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இந்த வெளிச்சத்தை தேடி ராஜாக்கள் அதிகாரிகள் நடந்து வருவார்கள் எழுதியிருக்கிறதா? கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. டாக்டர்ஸ் வருவார்கள். ஒரு பக்கம் சாதாரண மக்கள், இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சபைக்கு வருவார்களாகன்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்து அறிக்கை இடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. யோசேப்புக்கள் வருவார்கள். தேசத்தை போஷிக்கிறவர்கள், ஊழியம், தேசத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள், போஷிக்கிறவர்கள். தேங்க்யூ அப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை யாரால்
ஆராதிக்க ஆராதிக்க. ஆராதனை ஆராதனை ஏசையா. Thank you அப்பா, thank you அப்பா. எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவி நீ. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. யா இதுவரை உம்மை. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. Thank you அப்பா. ஆமென். கைதட்டி கைதட்டி ஏசையா இன்னொரு உம்மாலாகும். அதுதான் சொல்ல சொல்ல நடக்கும். யோசேப்புகள் எழும்புவார்கள் என்று சொல்லி உம்மாலா இந்த ஊழியத்துல உம்மாலாகும் எல்லாமாகும். தகப்பனே சமுதாயத்துக்குள்ள ஊழியம் செய்யும்படி யோசேப்புக்களை எழுப்புவீங்க. ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. இன்னும் 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. நினைவு கூறுகிற தகப்பன் சொல்லுங்க. அவருக்கு பேர் என்ன? நினைவு கூறுகிற தகப்பன். அதுவும் இந்த ஊழியம் நினைவு கூறப்படுகிறது. அன்னாளை நினைவு கூர்ந்தார். 1 சாமுவேல் 1:19 இப்படியாய் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1:19 கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா 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 இந்த ஊழியத்துல சாமுவேல்கள் எழும்புவார்கள் என்று கைதட்டுங்க பார்க்கலாம். இந்த ஊழியத்துல சாமுவேல்கள் எழும்புகிறார்கள். இந்த ஊழியத்தின் வழியாய் அநேக ஊழியர்கள் தேசத்தில் எழும்புகிறார்கள். தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். அப்போஸ்தலர்கள் எழும்புகிறார்கள். சுவிசேஷகர்கள் எழும்புகிறார்கள். போதகர்கள் எழும்புகிறார்கள். மேய்ப்பர்கள் எழும்புகிறார்கள். இந்த ஊழியத்தின் வழியாக தேசத்தை அசைக்கிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. அநேகரை கர்த்தரண்டை இழுத்து வருகிற தேவ மனிதர்களை இந்த சபை வழியாக ஊழியத்தின் வழியாக நீர் எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. அநேக ராஜன் பாஸ்டர்களை எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. சேனைகளாய் தேசத்தை கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியர்களை எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. உம்மாலாகும்
எல்லாமாகும், கைதட்டி எல்லாமாகும், உம்மாலாகும், கைதட்டி எல்லாமாகும், ஆகாதது ஹalleluya glory 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 ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. ராஜனை நினைவு கூர்ந்து சாமுவேல்களை ஆண்டவர் எழுப்புகிறதுக்காக கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya thank you அப்பா, நன்றி அப்பா. நீங்களே தீர்க்கதரிசியா எழும்பி, தீர்க்கதரிசி என்றால் யார்? இறை வாக்கு சொல்லுகிறவர்கள். உங்க வாயில வாக்கு வந்தா நீங்க தீர்க்கதரிசி தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதிர்காலத்தை சொல்லுகிறது மட்டுமில்ல, தேவனுடைய வாக்கு உங்க வாயில வெளியே வரும்போது அது இறை வாக்கு, தீர்க்கதரிசி தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு இறை வாக்கு உரைக்கிறவர்களாய் வருவார்களாக, வருவார்களாக. சாமுவேல்கள் எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. ஏசையா 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 thank you அப்பா. உம்மாலாகும், திரும்ப திரும்ப பாட வைக்கிறார். உம்மாலாகும், ஆசைப்படுங்க பா. ஜீசஸ் சொன்னாரா, மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் சொல்லல, எல்லாம் கூடும் என்று அவர். எல்லாம் கூடும். ஆமென். மார்க்கு 10:18. ஆமென். 10:18. லூக்கா 18. மார்க்கு 10:27. ஆமென். லூக்கா 19:27. மத்தேயு 19:26. சரியா கைவிலியம்? சரியா கரெக்ட் பண்ணிட்டேன். சரியா தானா? மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால். 3 பேரும் அவங்க தெளிவா. மத்தேயு 19:26 எழுதப்பட்டிருக்கிறதா? மார்க்கு 10:18, லூக்கா 18. மார்க்கு 10:18, 10:27. அதே போல லூக்கா 18:27. சரி சரி. ஹalleluya. லூக்கா 18:27. 18 தானே? 18:27. ஹalleluya. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மார்க்கு 10:27. மத்தேயு 18:26. அதை ஒண்ணு குறைஞ்சு 26. இதுல என்ன சொல்ல? மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனால் கூடாததுதான் தெரியும், கூடாததுதான், ஆனால் சொல்லுங்க, தேவனால். தேவனாலே. கை வைத்து சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும். கூடும் சொல்லல, தேவனாலே எல்லாம் கூடும். அத கொஞ்சமாவது அனுபவிச்சிருக்கீங்களா ராஜன்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் எப்படி வந்தது? தேவனாலே எல்லாம் கூடும். ஹalleluya. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கடைசியா ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க போறேன். உற்சாகமா இருக்கிறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா 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 துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும் ராஜா. ஆகாதது எதுவும் இல்லை,
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் பெயர் கொர்நேலியு. அவரிடம் தூதன் சொல்லுகிற காரியம் 10:31. கொர்நேலியுவே, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சொல்லுங்க ராஜனே. பாஸ்டர் இப்ப பார்த்து சொல்ல, கொர்நேலியு ராஜனே. கேஎன் ராஜனா, கேஎன் ராஜனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, கேட்கப்பட்டது, கேட்கப்பட்டது. உன் தான தர்மம் தேவ சந்நிதியில் நினைந்தருளப்பட்டது. உன்னுடைய ஊழியம், தேவ சந்நிதியில் நீ செய்கிற ஊழியம், கொடுக்கிற உதவி, ஊழியங்களுக்கு அள்ளி கொட்டுகிற அந்த காணிக்க என்ன செய்யப்படுகிறது? சந்நிதியில் நினைந்தருளப்பட்டது. நினைக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. நினைந்தருளப்பட்டது, நினைந்தருளப்பட்டது. ஆமென், ஆமென். கைவெளி சொன்னார், பல ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கிற ஒரு ஊழியர். வருட நடக்கிற அந்த என்ன கேணி அது? பரமன் கேணிக்கு வர்றாரோ வரலையோ காசு போயிடும். கை தட்டுங்க பார்க்கலாம். வர்றாரோ வரலையோ எப்படி 1 லாக் கொடுத்துறீங்க? அது அதை விட அதிகம் தானா? ஆமென் சொல்லுங்க. இப்படி கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் நினைக்கிறார், நினைக்கிறார், அதை நினைவு கூறுகிறார். ஏசாயா, ஏசாயா, இன்னொரு விஷயம் எல்லாம் எழுப்புங்க பார்க்கலாம். ஏசாயா, glory, 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 glory. சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும், கைதட்டி உம்மாலாகும் நல்ல உச்சாமா. ஆகாதது உம்மாலாகாதது எதுவும் இல்லை. தேங்க்யூ அப்பா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை. ஏசாயா, 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 உம்மாலாகும் எல்லாமாகும். தேங்க்யூ அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென், எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். அநேகர் ஆர்வமா 5 மணிக்கெல்லாம் கூடி இந்த இடத்தை நிரப்பிட்டீங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் மனதுருகி பார்க்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ஒவ்வொருவரையும், மைதானத்தில் இருக்கிற உங்களையும், நான் பார்க்க முடியாதவர்கள் உங்களையும் கர்த்தர் மனதுருகி பார்க்கிறார். எங்கள் வேகமாய் ஓடி வந்தது ஒரு மனிதனுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல. இந்த ராஜாதி ராஜாவை தேடி வந்த உங்களை ஒவ்வொருவரையும் மனதுருகி பார்க்கிறார். ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்ல, உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே, நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுகோள் கேட்கப்பட்டது. சோர்ந்து போகாதே, நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள். ஏற்ற வேளையில் அற்புதம் நடக்கும். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மேல் நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனா? சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். சீக்கிரத்தில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே.
இதுவரை இந்த ஊழியத்தின் பாதையில நீ செய்த உதவிகளை கர்த்தர் நினைக்கிறார். இந்த ஊழியத்தில் நீங்கள் செய்த உதவிகள் கர்த்தர் உங்களை நினைக்கிறார். தேங்க்யூ அப்பா. மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. கொர்நேலியுக்கள் எழும்புவார்கள். கொர்நேலியு என்று சொன்னாலே என் மனதில் பருவதெல்லாம் அவர் செய்த காரியம் சொல்லி முடிக்கிறேன். அவர் வீட்டில் அவருடைய சொந்தங்களை கூட்டினார், அவருடைய நண்பர்களை கூட்டினார், அவர்களை கூட்டி வைத்து பேதுருவை கூட்டி சுவிசேஷம் சொல்ல வைத்தார். அன்றைக்கு பெரிய எழுப்புதல் வந்தது. வீட்டிலேயே அபிஷேகம் வந்தது, ரட்சிப்பு வந்தது, இறுதியில் ஞானஸ்தானம் நடந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி ஒரு கொர்நேலியோவாக உங்க வீட்டில் உங்கள் சொந்தங்களை கூட்டுவீர்கள், நண்பர்களை கூட்டுவீர்கள், ராஜனை கூப்பிடுவீர்கள். ராஜன் ஆண்டவர் வார்த்தையை சொல்லுவார், அங்கே அபிஷேகம் இறங்கும். கைதட்டுங்க, அங்கே ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசுயா 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 சொல்லுங்க. இயேசுயா இயேசுயா ஒவ்வொரு வீடும் ஒரு குட்டி சபையாய் மாறுவதாக. அதுதான் என் மகனுடைய ஏக்கம். அதுதான் ஒவ்வொரு வீடும் கூடி ஜெபிக்கிற சபையாய் மாறுவதாக. அன்றைக்கு ஆதி திருச்சபையில வீடுகளில் தான் எழுப்புதல், ஆலயங்கள் இல்ல. ஆனால் வீடுகளில் ஜனங்கள் கூடி ஜெபித்து, இன்றைக்கு இது இந்த திருச்சபை அப்படித்தான் வளர்ந்தது. வீட்டு ஜெபக்குழுக்கள் கர்த்தர் பெருக செய்வாராக. முன்னூறு வீட்டுக்கு ஜெபக்குழு இன்னும் பெருகட்டும்னு ஏங்குறீங்க இல்ல? ஒரு ஏக்கம் மகனுக்கு. ஹல்லேலூயா. எப்படியாவது என் ஜனம் காப்பாற்றப்படணும், என் ஜனம் காப்பாற்றப்படணும். ஏக்கம். இயேசுவையே அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்த மகனுக்குள்ள ஏக்கத்தை கவனிச்சிக்கலாம். ஹல்லேலூயா. 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 இயேசுயா, ஏக்கம் நிறைவேறுவதா? ஹல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போகுமட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. இடங்கொள்ளாமல் எழுப்புதல் தேசத்தில் சபைகள் நிரம்பணும், சபைகள் நிரம்பணும், சாட்சியாய் வாழணும், சாட்சியாய் வாழணும், சபைகள் நிரம்பணும், சாட்சியாய் வாழணும். தூதர்கள் கூட்டம் பரலோக
யாக்கோபின் தேவனே சத்தம் கேட்கணும். யாக்கோபின் தேவனே சத்தம் கேட்கணும். சபை சபைகள் கேட்கணுமே. ராஜா சபைகள் கேட்கணுமே. சபைகள் நிரம்பணும். Thank you, அப்பா. சாட்சியாய் வாழணும். Thank you, அப்பா. சபைகள் நிரம்பணும். Thank you, அப்பா. சாட்சியாய் வாழணும். விண்ணக மேகம் இறங்கணும். இந்த ஊழியத்துல வல்லமை மழையா நாங்க ஜெபிக்கிறோம். பொழியணும். சொல்லுங்க, விண்ணக மேகம் விண்ணகமே இந்த ஊழிய பாதையில இறங்கணும். வல்லம மழையாய் பொழியணும். வல்லமை மழையா பொழியணும். சபைகள் நிரம்பணும். சபைகள் நிரம்பணும். ராஜா சாட்சியாய் வாழ ராஜா ராஜா சபைகள் நிரம்பணும். ஜீசஸ் ஜீசஸ். சாட்சியாய் வாழ ஹalleluya. கடைசியா இந்த எல்பத்தேல் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். அன்றைக்கு வானம் திறந்தது, ஏணி நுனி பரலோகத்தை தொட்டது, தூதர்கள் ஏறுவது இறங்குவதுமாய் இருந்தார்கள். அங்கிருந்து சப்தம் உண்டானது. கர்த்தர் பேசினார், இந்த சபைக்கு நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு சொந்தமாகும். நீ இருக்கிற பூமி கர்த்தருக்கு சொந்தமாகும். ஹalleluya. நீ வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கே என்று பரம்புவா. இப்பொழுதை விட இன்னும் பல மடங்கு நீ பரம்புவா 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 பரம்புவா. ரக்கபா கைதட்டாமே பெற்று. ஹalleluya. உன் வழியா பரம்புவா பெருகுவா. உன் வழியா இந்த ஊழியத்தின் வழியா இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். பூமி ஆசீர்வதிக்கப்படும். உங்க வழியா சபை வழியா பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க பரம்புவீங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சபை பரம்புவதாக பரம்புவதாக பெருகுவதாக. பூமியின் வம்சங்கள் எல்லாம் சபை வழியாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசாயா கைதட்டிட்டே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசாயா 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 உம்மாலாகும். ஆமென். கடைசியா இந்த ஜேக்கப் வெறும் கம்போட படுத்திருக்கிறார். அவரை பார்த்து தான் சொல்றார் 28:15 ஆதியாகமத்துல, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன். நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை கைவிடுவதில்லை, கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிட மாட்டேன். ஏசாயான்னு சொல்லுங்க. ஏசாயா ஏசாயா
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. இந்த ஊழிய பாதையில தடைகளை உடைத்தீரையா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்தாரா, தந்து தேற்றி நீரே. இந்த மகன் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சொல்லுங்க மகளா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ராஜா நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, ராஜா இரவும் பகலும் இரவோ பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ராஜா பகலும் என்னை நினைத்து ராஜா இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் தந்தீரையா, பலவீன நேரங்களில் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹalleluya. சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் நம் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Lord, I bless them. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த ஆலயத்திற்கு வெளியில நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய மகிமை வரட்டும் ஆண்டவரே. இந்த சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு 25 ஆண்டுகளை கொடுத்தீரே. இனி வருகிற நாட்களிலே இவர்கள் தழைப்பார்களாக, செழிப்பார்களாக. தந்தையவர்கள் சொன்னது போல இந்த ஊழியங்கள் நினைத்தருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. மறவாமல் நினைத்தருளப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, என்னை நினைத்தீரே ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாம், நினைத்தீரே, என்னை நினைத்தீரே. அடைபட்ட கற்பங்கள் திறக்கிறது, அடைபட்ட கற்பங்கள் திறக்கிறது. ரிபனா ஷதனதனதனவா. தடைபட்டிருக்கிற எல்லா திருமண காரியங்களை கர்த்தர் இணைக்கிறார். தடைகள் விலகுகிறது. ஹalleluya, ஹalleluya. இந்த சில்வர் ஜூபிலி, இந்த ஊழியத்துடைய 25 ஆண்டு காலத்தின் ஸ்தோத்திர கூடத்துக்கு வந்திருக்கிற என்னை தொடுகிறதற்காக நன்றி, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே.
கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். வேதனையோடு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு நினைத்தருளி இருக்கிறார். தந்தை அவர்கள் பாடுகிற போது அநேகருடைய மனதில் ஒரு புது உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசத்தை கர்த்தர் துவக்கி இருக்கிறார். நிச்சயம் நடக்கும். அவர்கள் பாடல் வழியாக இடையிடையே பேசுகிற போதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதை விட வேண்டுவதை விட மேலானவைகளை செய்வார். நீங்கள் நினைப்பதை விட வேண்டுவதை விட மேலானவைகளை செய்வார். வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ராதாலா ஷதரா உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசுவே இயேசுவே அழைப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இயேசு எனக்கு நல்லவர், என் இயேசு எனக்கு இரட்சகர், என் இயேசு விடுதலை நாயகன், இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறவர், இயேசு எனக்கு அதிசயம் செய்கிறவர். வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி கர்த்தர் நம்முடைய ஷெக்கினா மகிமையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். உள்ளே இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, வெளியே இருக்கிறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு தந்தை வழியாக வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த ஊழியத்திற்கான காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஊழியத்திற்காக கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அன்பு போதகர் ராஜன் அவர்களுக்கு பிரத்யேகமான வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்தீர்கள் அல்லவா, உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார். கரங்களை மீண்டும் ஒரு விசை தாட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உற்சாகமாய் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்மை செய்து விட்டார், அதிசயங்களை செய்து விட்டார். ஒரு அற்புதத்தோடு நான் இடத்தை விட்டு போகிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. 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 நன்றி நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.